ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இந்த சேனலை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் பார்த்தீங்கன்னா புரியாது. அதனால் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு பயன்பெறுங்கள். அதாவது நம்ம கையை பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி பயிற்சி வகுப்பு 49இல் இருக்கிறோம். அதாவது 49வது வகுப்பு. இப்போ படிக்கிறவங்க அதை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எந்த வயசில் சார் நல்லது நடக்கும்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு பாடம் என்னென்னா, எந்த வயதில் எப்படி நல்லது, பதவி உயர்வு, வேலை, சம்பளம், நல்ல ஒரு டாப் லெவலுக்கு வர்றது, இல்லை இன்பம் துன்பம் எல்லாம் எந்த வயதில் எவ்வாறு உருவாகிறது, எப்படி வருகிறது என்பதை நம்ம வயசினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கருத்து. அதாவது நம்ம நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை இல்லாததுக்கு காரக கிரகம் குரு பகவான். போன ஜென்மத்தில், போன பிறவியில் நம்ம குழந்தைய தேவையில்லை என்று, அதாவது அதிகமாக குழந்தை இருக்குன்னோ இல்லை தள்ளி போடணும்னு நினச்சோ களைச்சிருந்தோம்னா அதனால் குரு தோஷம் வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு தனி காணொலியை நம்ம போடலாம். இப்போ அந்தனுடைய கர்ம செயல்கள்னால தான் இப்போ குழந்தையெல்லாம் போகுது. ஒருத்தருக்கு குழந்தை இருக்குது, ஒருத்தருக்கு குழந்தை இல்லாத போகிறதுனா எல்லாத்துக்குமே காரணம் இருக்கிறது. நம்மளுடைய செயல்கள், நம்ம முன்னாடி செஞ்ச செயல், இப்போ செய்கின்ற செயல், இனிமேல் செய்ய போகின்ற செயல், இதை எல்லாத்தையும் காமிக்கக்கூடியது கண்ணாடி தான் நம்ம கை. இப்போ நம்ம என்ன செஞ்சோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய போகிறோங்கிறது வரைக்கும் காமிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம், நல்லது செய்ய ஆரம்பித்தோம்னா நல்ல ரேகை ஓடும், தீமை அதிகமாக செய்ய ஆரம்பித்தோம்னா தீமைக்கான ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். எந்த நேரத்தில் எந்த வயதில் உங்களுக்கு நல்லது நடைபெறும் அப்படிங்கிற இன்றைக்கி சாப்டருக்கு வந்துடுவோம். இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, இது இருதய ரேகை, இது புத்தி ரேகை, இது ஆயுள் ரேகை, இது விதி ரேகை, இது சூரிய ரேகை. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மோதிர விரலுக்கு வராது சூரிய ரேகை. இந்த பாம்பு விரல், அதாவது சனி மேடு, அதாவது குரு விரலுக்கு அடுத்த விரல் நடுப்புற நீளமாக இருக்குது இல்லையா, இதுதான் சனி விரல். இதுக்கு வரதான் விதி ரேகை. இப்போ நம்ம இப்படிதான் நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது உள்ளங்க சுக்கரம் இருக்கு இல்லையா, சுக்கரம் மேட்டில் ஒரு நடுப்புற ஒரு மைய புள்ளி, இந்த புள்ளியிலிருந்து இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் இப்படி அறுத்துட்டோம்னா இந்த வயசு 7 வயசுன்னு கணக்கு பண்ணிக்கணும். 7 இங்கே வந்தோன்னு 100 வந்துடும். இந்த விதி ரேகை 70 வயசாக கணக்கு பண்ணிக்கணும். இந்த புத்தி ரேகை 70 வயசாக கணக்கு பண்ணிக்கணும். இறுதி ரேகையை இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்கே 70 வயசாக கணக்கு பண்ணி, இங்கே லாஸ்ட் வந்ததுன்னா 100 கணக்கு பண்ணணும். இது லாஸ்ட்டாக வந்ததுன்னா 100 கணக்கு பண்ணணும். இந்த வயசு இந்த இடத்துல 70 கணக்கு பண்ணணும். இப்போ நம்ம கணக்கு பண்ணிட்டோம்னா நல்லா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோதான் நம்மளுடைய ரேகைகளுடைய வயது, எந்த வயதில் நன்மை நடைபெறும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி ரேகை இருக்கு சார். சூரிய ரேகை இருதய ரேகையிலேருந்து சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ விதி ரேகை இது கங்கணமேட்ல இருந்து இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க சார். விதி ரேகை இப்படி இருக்கு. இது ஒரு கைரேகை அமைப்பு. இப்போ இந்த கைரேகை அமைப்புக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விதி ரேகை எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதுதான் வருமானம் உருவாகிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக தெரியும். இப்போ இந்த விதி ரேகை கரெக்டாக கீழே இருந்தே ஆரம்பித்து நேராக போகுது. அது நேராக போகும்போது இந்த 21 வயசுன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கணும். 21 வயசுலேருந்து அதுக்கு கீழே இருந்தே அவங்களுக்கு வேலை கிடைச்சி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம கணக்குப்படி 21 அவங்களுக்கு 20-21 அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு, வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு வருமானத்தை தேட ஆரம்பித்திருப்பார்கள். இந்த விதி ரேகைப்படி 35 வயசு
இப்போ இங்க ஒரு ரேகை ஒன்று விதி ரேகை இன்னொன்று ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு தொழில் இன்னொரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ரேகை. இப்ப இந்த விதி ரேகைக்கு பக்கத்துல இதே வயசுல இப்போ 30 வயசுல இருந்து இது வந்து 30ல இருந்து உங்களுக்கு இன்னொரு வேலை இன்னொரு தொழில் இன்னொரு வருமானம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துங்க, பார்த்து பயன்பெறுங்கள். புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க கையை செக் பண்ணுங்க. செக் பண்ணி இப்ப நான் போடுற காணொலியில உங்க கையை செக் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அதனால ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வந்து என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கரெக்டா காணொலியை 199% கரெக்டா தான் நடத்திட்டு வரேன். நீங்க பாருங்க, இதுல தவறு இருந்துன்னா நீங்க சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். நான் திருத்திக் கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறேன். தவறு இருந்தால் தவறு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வேணா தவறு இருந்தா சொல்லலாம். இப்ப இந்த வயசுல விதி ரேகை இன்னொரு விதி ரேகை ஆரம்பிக்குதுன்னு இன்னொரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த விதி ரேகையில எத்தனை ஒண்ணுக்கு மேல இன்னொரு விதி ரேகை இருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வேலை மூலமா வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எந்த வயசுல இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குதோ அந்த வயசுல இருந்து வருமானம் வரும். 70 வயசு வரைக்கும் கண்டிப்பா தொடர்ந்த மாதிரி வருமானம் வரும். வேலை செஞ்சு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு தொழில் இன்னொரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சூரிய ரேகை வந்து இந்த இறுதி ரேகை வந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த வயசு வந்து இங்க பாருங்க. இப்ப இங்க வந்து பார்க்கணும், இங்க பாருங்க, இந்த இதுல இருந்து பார்க்கும்போது இது வந்து 50 வயசு, இது 35. இங்க வரும்போது இப்போ இது 50 வயசு ஆயிரும். இப்போ இங்க வருது பாருங்க, இது 70. இந்த இடத்துக்கு வரும்போது இது 50. அப்படிதான் கணக்கு பண்ணிக்கணும். இப்போ இது 50 52ல இருந்து உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு வருஷம் 2 வருஷம் முன்ன ஆகும். அக்யூரேட்டா பண்ணணும்னா ஒரு யானையோட முடி இருக்கு பார்த்தீங்களா, வால்ல முடி இருக்குல்ல, அந்த முடி தான் ஒரு வயசுன்னு கணக்கணும். அதாவது ஆயில் ரேகையில யானை முடி அளவு ஒரு முடி அளவு ஒரு வயசுன்னு கணக்கு பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரேர் அமைப்பு. ஒரு அப்ராக்சிமேட்ல 1 வருஷம் 2 வருஷம் முன்ன ஆகும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த வயசுல நம்ம நல்லது நடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கையா அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணணும். ஒரு கெடுதல் நடக்க போதுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கை நடந்து கெடுதல் நடப்பதை தள்ளி போட முடியும், நிறுத்த முடியும். கெடுதல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். நல்லது நடக்க போதுன்னா அதுக்கு முயற்சி பண்ணலாம். மிகவும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம இப்போ 50 வயசுக்கு மேலே நம்ம எச்சரிக்கையா இருந்து அதுக்கு முயற்சி பண்ணி உழைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இங்க வரக்கூடிய சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து வருது சார். சந்திரமேட்ல இருந்து வந்ததுன்னா அவங்க தான் அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் சந்திரன் வந்து மனசுக்கு சம்பந்தப்பட்டவர். அதாவது மக்களுடைய தொடர்புகளுக்கு சம்பந்தப்பட்டவர். அதாவது உடல் மனம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர் சந்திர பகவான். அந்த மக்கள் மூலமாக மக்கள் தொண்டு மூலமாக மக்களுடைய சேவை மூலமாக இப்போ நடிகர்கள் மக்களை மகிழ்விக்கிறார்கள். அதாவது மக்களுக்கு தொடர்புடையவர்கள், அதாவது நடிகைகள், இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய மக்கள் நல சேவகர்கள், அரசியல்வாதிகள், ஒரு பெரிய அரசியல் அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிலாம் இருக்காங்க. மக்கள் போய் அவங்களை நேரடியாக தொடர்பு கொள்வாங்க. அவங்களுக்கு பேர் புகழ் அள்ளி கொடுப்பாங்க. எஸ் சார் இவர் நல்லது செய்கிறாரு, உடனே கேட்டோன்னே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேகை புகழ் வர்றது எல்லாமே சந்திரமேட்ல இருந்து வர சூரிய ரேகை. எந்த வயசுன்னு இப்போ இதுல இருந்து வரக்கூடிய வயசு இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல இருந்து அவர்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப எந்த வயசுல நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுங்க. முதல்ல எடுத்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு புத்தி சுக்கிரமேட்ல இருந்து ஒரு நடுப்புற ஒரு புள்ளி வச்சுக்கணும். அதுல இருந்து இப்படி ஒரு கோடு ஒரு ஆங்கிள் இப்படி நேரம் அப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு, அதே மாதிரி இந்த பக்கம் 2 கோடு இப்படி போட்டுட்டு இந்த வயசை வந்து கணக்கு பண்ணும். 7 14 35 இங்க வரும்போது
ஒரு 37 வச்சுக்கலாம். 38, 39, 40, 50. இங்கே வரும்போது ஒரு 60. இங்கே வரும்போது ஒரு 77, 79, 80, இங்கே 90. அப்படியே 10 10 கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி 100 வயசு இப்படி கணக்கு பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருது சார். இப்போ நல்லதை சொல்லிட்டோம். இங்கே ஏதோ ஒரு நல்ல குறி ஒன்று வருது சார். இந்த இடத்துல ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு சார். இந்த இடத்துல நடுக்கையில் ஒரு திரிசூலம் இருக்கு. இந்த திரிசூலம் எப்பொழுது திடீரென்று வருமானத்தை கொடுக்கும்? நல்லது எப்போ நடக்கும்னா, உங்களுக்கு கரெக்டாக இது பண்ணால் நம்ம ஒரு 35, 40, 45 வயது, இங்கேருந்து 45 வயசில், இந்த இடத்துலேருந்து 45 வயசில் ஒரு திடீரென்று வருமானம் வரும். எப்படி வரும்? விதி ரேகை இருந்ததுன்னா வேலை மூலமாக வரும். சூரிய ரேகை இருந்ததுன்னா புகழ் மூலமாக வரும். இப்போ மோஸ்ட்லி வர்றது விதியும் புகழும் தான். விதி ரேகையும் சூரிய ரேகை தான் பணத்தை கொடுக்கக்கூடியது, செல்வத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியது. இது ரெண்டும் இல்லை. சப்போஸ் ஒருத்தர் கையில் விதி ரேகையும் இல்லை, சூரிய ரேகையும் இல்லை சார். அப்போ இவங்க நல்லா ஒரு சில பேர் கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க சம்பாதிக்கல, இவங்களுடைய முன்னோர்கள் சம்பாதிச்சு செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. 2-3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்களுடைய பாட்டன் அப்பா இவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அதை சாப்பிட்டு இருப்பாரு. இதுதான் கைரேகை அமைப்புல விதி ரேகையும் சூரிய ரேகையும் இல்லை அப்படின்னா, முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இவர் செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் சம்பாதிக்கணும்னா இவருடைய கையில இருந்து ரேகை வரணும், இந்த சூரிய ரேகை வரணும். எந்த வயசுல இருந்து வருதோ அப்பதான் பேர் புகழ் வரும். இது முன்னோருடைய புகழ், முன்னோருடைய சொத்து, அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா இருக்கிறாங்க, பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு கையில தென்படாது. நம்ம கை என்பது நம்மளுடைய கண்ணாடி போல. அவர்கள் செய்த நன்மை தீமை, அவர்கள் என்ன செய்தார்கள், இப்பொழுது என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், 3 காலத்தையும் எந்த வயதில் நல்லது நடக்கும், ஒரு நல்ல குறி இருந்துன்னா எந்த வயதில் நடக்கும். ஒரு தீவு இருக்கு சார். இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு. இப்ப விதி ரேகையில இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு. கரெக்டா 28 இருந்து 30 வயதுக்குள்ளார உங்களுக்கு பொருளாதார தடை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார தடை, வேலையில ஏதோ ஒரு மிஸ்டேக்கு, ஏதோ ஒரு தவறு செஞ்சு அதனால ஒரு 2 வருஷம் உங்களுக்கு பொருளாதாரம் வராது, சுத்தமா நின்று போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த விதி ரேகை இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடுச்சு சார். இந்த புத்தி ரேகையோட நின்று போயிருக்கு. அப்ப இது வரைக்கும் கீழே இருந்து வரதே புத்தி ரேகையோட இந்த விதி ரேகை நின்று போயிருக்கு. அப்ப இவர்களுக்கு வருமானம் இந்த 35ஓட நின்று போச்சு. அப்ப ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ ஏதோ ஒரு அதிர்ச்சி நடந்து, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து அது நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சம்பாதிச்சது இல்லை முன்னோர்கள் சொத்து அது மாதிரி வச்சு ரொட்டேஷன் பண்ணி தான் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அப்புறம் எப்போ இது திரும்ப ஆரம்பிக்குதோ, ஒரு 5 வயசு கழிச்சு திரும்ப ஆரம்பிக்கும். அப்போதான் உங்களுக்கு வேலை வருமானம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது வரலைன்னா வருமானம் இல்லை. நம்ம வேலை தேடும்போது வருமானம் வரும்போது இந்த வேக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மளுடைய எண்ணம் செயல்கள், நம்மளுடைய நடத்தையை இந்த கை நம்மளுடைய மூளை மூலமாக செயல்பட்டு வருகிறது என்பது ஆராய்ச்சி மூலமாக நிரூபணம் செய்யப்பட்ட உண்மையே. நம்ம நினைச்ச உடனே இப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியல. நான் சொல்றதை நீங்க நல்லா கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கையில செல்பிரசன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அடுத்தவங்கள குறை கூற வரல, உங்களுக்கு பாடம் நடத்த கற்பிக்க வந்திருக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம கையை செக் பண்ணணும், சரிங்களா? அடுத்தவங்க எது சொல்றாங்க அதை பத்தி நம்ம நோட் பண்றதுக்கு வரல. இப்ப இந்த ரேகை இது வரைக்கும் விடுபட்டு ஒரு ரேகை வருது, இந்த பக்கம் இந்த இடத்துல விடுபட்டு ஒரு விதி ரேகை வருது, விடுபட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்குது. அப்ப இந்த வயதுல உங்களுக்கு ஒரு பொருளாதார தடை ஏற்படும். ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு 5 வருஷம் பிரச்சனைனால ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் நடந்து அந்த பொருளாதார தடை பண்ணி அதுக்கப்புறம் வேற ஒரு தொழில் வேற ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகையில இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார். அப்போ நல்லா சூரிய ரேகை நல்லா இருக்கு. அப்போ ஒரு அரசியல கொடிகட்டி பறக்கிறார், ஒரு நடிகர் கொடிகட்டி பறக்கிறார், ஒரு பெண் மூலமாவோ ஒரு கெட்ட பேர் வருவதற்கு கெட்ட பேர் வரும். பெண் மூலமா அவரை ஜாயின் பண்ணி ஒரு கெட்ட பேர் வரும்போது இந்த தீவு வரும். இல்ல அரசியல்வாதியில ஏதோ ஒரு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த தீவு வரும் அந்த வயசுல.
அந்த கையில நமக்கு தீர்வு வரும்போது அங்க ஒரு கெட்ட பேர் வர காத்திருக்கிறது. அந்த உஷாரா எச்சரிக்கையா இருந்தோம் அந்த கெட்ட பேர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். நம்ம கெட்ட பேர் வரப்போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்ட் பண்ணா முயற்சி பண்ணலாம். அது நடப்பது ஒரு சில பேருக்கு நடந்துரும், ஒரு சில பேருக்கு நடக்காம தப்பிச்சுக்கலாம். அது தப்பிச்சுக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூரிய ரேகையில வந்து தீர்வு வந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே எந்த வயசுல வரணும் இங்கிருந்து வயசை கணக்கு பண்ணுங்க. கரெக்டா இது 30ல இருந்து 40க்குள்ளார உங்களுக்கு ஒரு கெடுதல் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது 30, இது 40. 40க்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய புகழை கெடுக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தால் பெண்கள் மூலமாகவோ இல்லை ஒரு தவறு செஞ்சு அதன் மூலமாகவோ உங்களுக்கு வரலாம். நடிகர்களாக இருந்தால் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு இல்லை பப்ளிக்கில் போகும்போது ஏதோ ஒரு தப்பு செஞ்சு யாரையோ எதையோ பண்ணி ஒன்று பெண்கள் மூலமாக இருக்கலாம், இல்லை ஒரு தவறு மூலமாக உங்களுக்கு புகழ் மங்கும், வருமானம் தடைபடும், வெற்றி தடைபடும், புகழ் வெற்றி எல்லாமே தடைபடுவதற்கு வாய்ப்பு. இந்த தீவு வந்து மோசமான ஒரு வியாதி. இது வந்ததுன்னா எந்த வயதில் வருகிறதோ நன்மையும் தீமையும் கலந்ததான் கையே. நம்ம ஒரு சில இப்போ நான் படம் போட்டிருக்க அது வந்து இறுதி ரேகை இந்த மாதிரி இருக்காது. இந்த ரேகை வந்து இப்படி போய் ஜாயிண்ட் ஆகும். எந்த வயசுல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த வயதில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் மாதிரியோ மன அதிர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை போய் மேலே கட்டாலோ இந்த இறுதி ரேகை போய் கீழே கட்டாலோ அந்த வயதை கணக்கு பண்ணும். அந்த வயதில் மனம் அதிர்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை ஏதாவது தீவு வருதுன்னா தீவு இல்லைன்னா வந்து விடுபட்டு இருக்குதுன்னா அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இறுதியில் ஏதாவது பிரச்சனைனா ஹார்ட்ல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தீவோ இல்லை வெட்ட துண்டை வந்ததுன்னா ஹார்ட்ல பிரச்சனை வருவதற்கு அந்த வயதில் நல்லா காட்டுவீங்க அந்த வயதில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகையில தீவோ வெட்டோ துண்டோ வந்ததுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபங்க் அது எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயுள் ரேகையில எந்த வயசுல தீவோ வெட்டோ துண்டோ வந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப தூரம் விடுபட்டு இருந்தால் இந்த 3லையும் பிரச்சனை வருது. இறுதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இது 3லையும் பிரச்சனை வந்தா மரணம் கூட சம்பவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இங்க வந்து ஆரோக்கிய ரேகை இருக்குன்னு வச்சுக்க, அந்த ஆரோக்கிய ரேகையை நம்ம செக் பண்ணணும். அந்த ஆரோக்கிய ரேகையும் கெடுதல் காணப்படும். நம்ம கை என்பது நம்மளுடைய உடலில் காணப்படக்கூடிய வியாதி நல்லது கெட்டது எல்லாமே காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் இது. இந்த கண்ணாடியை பார்த்தோம்னா என்ன நடக்கும் என்ன நடக்காது, என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்ய போறோங்கிற 3ஐயும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு அனுபவமே மிக மிக முக்கியம். இப்போ நம்ம கையை பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இப்படிதான் நம்ம கணக்கணும். எந்த வயசுல உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த வயசுல தீயது நடக்க போகுதுன்னா அந்த வயதில் முன்னெச்சரிக்கையா இருந்து அந்த தீமையிலிருந்து நீங்க தற்காத்து கொள்ள வேண்டும். நன்மை நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியிலிருந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க அந்த நல்லதை அதிகமா செய்யலாம். இப்போ ஒரு நல்லது நடக்க போகுது சார், இப்போ எனக்கு வேலை கிடைக்க போகுது, அந்த இதில் முயற்சி பண்ணோம்னா வேலையில இன்னும் கொஞ்சம் பிரமாதமா நல்லா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னா இந்த வயசுல கெடுதல் நடக்க போகுதுன்னா முன்னெச்சரிக்கையா நடந்தோம்னா அதுல இருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு காணொலி. இப்போ அடுத்தது இதுல ஏதாவது தவறு வந்ததுன்னா அதாவது ஒவ்வொரு ரேகையில தவறு வருது, அதுக்கு எந்த தெய்வத்தை கூப்பிடணும், பரிகாரம். இப்போ நம்ம அடுத்த வர பகுதியில் இந்த பரிகாரம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன சார் பரிகாரம் பண்ணுறது? பரிகாரம் என்பது மனசை அதை திடப்படுத்துறதுக்கு தெய்வத்தால் மட்டுமே பரிகாரத்தை வழங்க முயற்சி செய்ய முடியும். நம்ம செஞ்ச செயலை மாற்ற முடியாது. இப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கு நம்ம கிளம்பி போயிட்டோம். இங்கேருந்து பெரம்பலூர் போகிறோம்னு வச்சுங்க. பெரம்பலூர் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு பரிகாரம் பண்ணால் அரியலூர் வந்துட முடியுமா? இது முடியாத விஷயம். அதாவது ஒரு மனசை ஒரு திடப்படுத்திக்கிட்டு வேற ஒரு வண்டியிலையோ ஏதோ எதிரியே ஏதோ ஒரு வாகனத்தில் ஏறி தான் அரியலூருக்கு வரணும். அதுக்கு ஒரு நேரம் ஆகும். அதுக்கும் எல்லாத்துக்கும் உடனே நினைச்ச உடனே பணக்காரன் ஆக முடியாது, நினைச்ச உடனே ஏழையாகவும் முடியாது. இது வந்து கர்ம பலன், நம்ம கர்ம செயல்கள். அதாவது கர்மா என்பது நம்மளுடைய வேலை செயல்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி செஞ்ச செயல், இப்போ செய்கிற செயல், இனிமேல் செய்யக்கூடிய செயல், 3ஐயும் சேர்த்தா நம்ம கர்மான்னு சொல்கிறோம். கர்மான்னு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அதுக்காண்டி சொன்னேன். மற்றபடி இப்போதைக்கு நம்ம எந்த வயதில் நன்மை நடைபெறும், எந்த வயதில் தீமை நடைபெறும் என்பதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் விரிவாக பார்க்கணும் நிறைய இருக்குது. அடுத்த வர பகுதியில் நம்ம ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.